ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரீஸோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாஷியோட காலுக்கு வேலைக்கார பொண்ணு மருந்து போட்டுட்டு இருக்கா. ஊசி இருக்கிற பில்லோல மண்டி போட வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும். இத பத்தி ஏன் நம்ம இப்பவே ஷென்னு கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. வாஷி பாக்குறா, நம்ம கால இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒருவேளை இந்த ஊசியெல்லாம் வச்சது ஷென்னா கூட இருக்கலாம். இது வீட்டுல இருக்கிற யாரையும் நமக்கு தெரியாது. ஏன் ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மெங்காவும் இருக்கலாம், இல்ல ரெண்டாவது ஒய்ஃபா 2 பேர் இருக்காங்களே சின் துவான் அப்படின்னு, அவங்களா கூட இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம போறோம், நம்ம டார்கெட் என்ன, எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக, எவ்வளவு தூரம் அடங்கி போவோம் அப்படிங்கிறதுக்காக இத பண்ணியிருந்திருக்கலாம். அதனால நம்ம அமைதியா இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஏன் சொல்லு, என் தம்பியோட உயிரை நான் காப்பாத்தணும்ல. ஆனா ஒண்ணு ஷென்னு கிட்ட எப்பவுமே நல்லபடியாவே நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆனா மத்தபடி வேற யாராவது நம்மளோட ரைட்ஸை மீறி ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப விடக்கூடாது. அடுத்தடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடணும். ஷென் மட்டும் நம்ம நல்லபடியா நினைச்சா போதும், மத்த யாரும் நம்மள ஏறி மிதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு சரி ஓகே, ஆனா எனக்கு என்னவோ உங்க பண்ணதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் பிடிக்கலதான், நம்ம என்ன பண்றது, ரொம்ப வீக்கா எந்த நேரத்திலயும் நம்ம ஆயிடக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நம்ம ஷென்னோட கணக்கு தெரியக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு முடிஞ்ச ஒரே பிளான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வந்து சில சடங்கெல்லாம் கல்யாணத்துக்கு பண்ணணும், வருவாரான்னு தெரியலையேன்னு வாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷென்னு கிட்ட லூ போறான், இந்த மாதிரி வாஷி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போலையா, எல்லாரும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, எதுக்காக ஏதோ பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா, நான் ஏன் போனோம் அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கும் போது தான் ஒரு தகவல் வருது, வாஷியோட வேலைக்கார பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே லூ வெளியே போய் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். இன்னைக்கு வாஷி இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கதால இந்த ஊரோட ரூல்ஸ் எல்லாம் தெரியாதான், கல்யாணத்துல என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு. சோ அரண்மனைக்கு சொல்லிவிட்டு அரண்மனையில இருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க மேடம், எல்லா சடங்கையும் நடத்தி வைக்கிறதுக்கு. ஒரு வேலை ஷென்னு வராம இருந்தாருன்னா கூட கவலை இல்ல, யாராவது ஊர்ல இல்லாதவங்க கூட கல்யாணம் நடந்துச்சுன்னா சடங்கெல்லாம் தனியா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வாஷி பண்ணிக்குவாங்களான்னு சொல்ல ஷென்னு பாக்குறான், என்ன வர வைக்கிறதுக்காக இதான் இவனோட பிளானா அப்படின்னு. வாஷி வேலைக்கார பொண்ணோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா ஷென்னு வந்துருவாரு, அரண்மனைக்கு தெரிஞ்சிரும்ல, அங்க இருந்து வேற ஆளுங்க வந்திருக்காங்க, இப்போ நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடும்னு சொல்லும் போதே ஷென்னு வர சத்தம் கேக்குது. உடனே வாஷியும் வேலைக்கார பொண்ணும் அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஆள் வரான். மேப் ஒண்ணு குடுக்குறேன் அப்படின்னு ஷென்னு கிட்ட சொன்னால, அந்த பையன் ஷென்னோட வீட்டு கதவை தட்டுறான். நீங்க உள்ள வாங்க, நாங்க வந்து ஷென்னு கூட்டு போறோம் அப்படின்னு ஆளுங்க அவனை உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு வழியா வாஷி இருக்கிற ரூமுக்கு ஷென்னு வந்துடுறான். அவ கையில இருக்கிற விசிறிய வாங்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்படின்னு கேட்க வாஷி பாக்குறா. என்னது, நீங்க ஒரு கவிதை சொல்லணும், அப்புறம் அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும், அப்பதான் நான் கொடுக்கணும்னு சொல்ல, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் உனக்கும் எனக்கும் தேவையா, இந்த நடிப்புக்கு தேவையா என்ன அப்படின்னு ஷென்னு கேக்குறான். என்ன நடிப்பு, உங்ககிட்ட நான் பயங்கரமா காதல விழுந்துட்டேன், இந்த கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு மறுபடியும் அவ சீன் போட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ஆளு அங்க அரண்மனையில இருந்து வந்துடுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, என்னதான் நீங்க லவ் பண்ணாலும் சடங்கெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வாஷி எங்க போயிடுறா. வாங்க மேடம், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சடங்கெல்லாம் ஆனா மெதுவா பண்ணிக்கலாம், ரொம்ப சின்ன சடங்கா பண்ணுங்க, ஏன்னா வந்துட்டு பாவம் ஷென் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்ல ஷென் பாக்குறான். இல்ல என்னென்னலாம் உங்க ஊர்ல சடங்கு பண்ணுவீங்களோ அதையும் சேர்த்தே பண்ணு, நான் ஒன்னும் அவ்வளவு பிஸியா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்போ வாஷியோட ஊர்ல வந்துட்டு நிறைய கறி பிளேட்ல வச்சு பொண்ணு மாப்பிளையும் ஊட்டி விட்டுப்பாங்களாம். ஷென்னு ஒரு சின்ன பீஸா எடுத்து அவன் சாப்பிடலான்னு போறதுக்குள்ள வாஷி வேகமா போயிட்டு வாங்கிடுறா. ஊட்டி தான் விட்டுக்கணும், அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறதுலே பெரிய பீஸா எடுத்து ஷென் கொஞ்சம் ஆக்வர்டா கஷ்டப்படணும் அப்படின்னு உங்களுக்காக நான் பாசத்துல பெரிய பீஸா எடுத்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டி விட மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறான்னு ஷென்னுக்கு தெரியுது. ஆனாலும் வாயை பொளந்துட்டு இருக்கான் சாப்பிடுறதுக்காக. அது முழுங்குறதுக்கே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற அந்த அரண்மனையில இருந்து வந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு, புருஷன் மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அடுத்து ஒயின் கொண்டு வராங்க. ஒயின்ல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு அப்படின்னு வாஷி யோசிக்கிறா. டக்குன்னு பார்த்துட்டு அந்த ஒயின் எடுத்து வாயில ஊத்திட்டு நம்ம ஷென்னுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பாதி குடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க வாஷியோட வேலைக்கார பொண்ணுக்கே வெக்கமா இருக்கு. நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்ல, இந்த ஜோடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு அதை நடத்தி வைக்க வந்த லேடி புரியாம பேசிட்டு இருக்காங்க. இங்க 2-3 வேலைக்காரங்க கல்யாண சடங்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பெரிய மேடம் கிட்ட சொல்றேன், நான் போய் துணை மனைவி கிட்ட சொல்றேன், ஆளுக்கு ஓடிட்டு இருக்காங்க.
இந்த மேப்பை குடுக்கறவன் நேரா உள்ள வந்தான்ல, அவன் கிட்ட 2 வேலைக்காரங்க சார் வந்துட்டே இருக்காரு, கொஞ்சம் காஃபி குடிங்க அப்படின்னு கொடுக்க, ஆனா அவனுக்கு ஏதோ டவுட் வருது. நான் அப்புறமா சாரை பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் வேகமா அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவன் மூச்சை அடைக்க வச்சுட்டு மயங்க வச்சுட்டு கீழே படுக்க வச்சிடுறான். பார்த்தா மெங்கு வரா, அதாவது ஷென்னோட முதல் மனைவி. அவதான் ஏற்கனவே லெப்ட் சான்சலரோட பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தால, வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்க கையில எடுத்துக்கிறா. இவன் யார் கைக்கும் கிடைக்க கூடாது, இவன் பாடியை தூக்கி வீசிருங்க, இதுதான் அந்த பெயிண்டிங்னு நினைக்கிறேன், சீக்கிரமா என்னோட அண்ணனுக்கோ இல்ல என் அப்பா கிட்டயோ இதை கொடுத்து விட்டுருங்க, அப்பதான் நான் இன்னும் யூஸ்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனா உடனே கொடுக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடட்டும், அப்புறம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு மெங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க கல்யாணம் முடியுது, வந்த ஆளுங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. ஷென் மறுபடியும் ஹுவாஷி கிட்ட வந்துடுறான். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, ஹுவாஷி ஒரு மாதிரி எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும், நம்ம கல்யாணமே ஒரு ஃபார்மாலிட்டி தானே, நான் சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை மூடிக்கிறா. நான் ஏன் இப்ப உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஷென்னு பாக்குறான், நான் மாத்து மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன், ஆனா நீ குடிச்ச அந்த வைன்ல உண்மையை சொல்றதுக்கான மருந்து இருக்கு, இப்போ நான் கேக்குற கேள்விக்கலாம் நீ உண்மையை சொல்ல போறேன்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு உள்ள என்ன நடக்குதுன்னு ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. வாஷி பயந்துடுறா. நான் என்னதான் இளவரசியா இருந்தாலும் என்ன பயங்கரமா அடிமையா தான் வளர்த்தாங்க, எப்படியாவது என்ன தொலைச்சு கட்டணும் அப்படின்னு இந்த ஊருக்கு என்ன அமுச்சு வச்சுட்டாங்க, நான் உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, கல்யாணம் பண்ணா கூட என்ன காப்பாத்துவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது, அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வாஷி சொல்ல ஆரம்பிக்கிறா. முழு உண்மையை சொல்லாம பூசி மழுங்கிட்டு இருக்கா. என்னதான் அந்த மருந்து உள்ள போயிட்டு இருந்தாலும் ஷென்னுக்கு இவன் மேல டவுட்டே இல்ல, ஏன்னா மருந்து உள்ள போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இவ உண்மையை தான் சொல்லுவா அப்படின்னு நினைச்சிட்டு வேற எந்த ஐடியாவும் இல்லையா, யாருக்காவது ஸ்பை வேலை பாக்குறதுக்கு வந்திருக்கியான்னு கேட்க, அப்படிலாம் இல்ல, நான் நல்லா வாழணுங்கிறது மட்டும் தான் எனக்கு மனசுல ஐடியா அப்படின்னு வாஷி சொல்றா. ஷென் நம்பிடுறான். சரி எப்படியோ இருந்துட்டு போ அப்படின்னு அங்கிருந்து நேரா கிளம்பி போயிடுறான். வேலைக்கார பொண்ணு ஓடி வரா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு, நல்ல வேலை நம்ம ராணி எனக்கு ஒரு விஷம் கொடுத்தால, அந்த விஷம் மத்த எல்லா விஷத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. சோ ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு மாதிரி உண்மையை சொல்ற மாதிரி இருந்தா கூட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணிட்டு நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சனோ அதை மட்டும் சொல்லிட்டேன், அந்த விஷத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் போல அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென் வெளியே போறான். லூ அங்க வந்துடுறான். நமக்கு மேப்பை கொடுக்குறேன்னு சொன்னவன் செத்து போயிட்டான், அவன் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நல்லா மயக்க மருந்து கொடுத்து அப்புறம் கொண்டிருக்காங்க. ஏன்னா எந்த ஸ்ட்ரகிளுமே அவன் உடம்புல இல்ல. நீங்களே செக் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்ல ஷென்னு போறான். பக்கத்துலயே அவனோட ஷூல கருப்பு மண் ஒட்டி இருக்கு. அதை எடுத்து மோந்து பாக்குறான். ஷென் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் செடி ரொம்ப நல்லா வளரணும் அப்படின்னு வேற ஏதோ ஊர்ல இருந்து இந்த கருப்பு மண்ணை கொண்டு வந்து இவன் வீட்டுல இருக்கிற எல்லா செடிக்கும் போட்டு இவன் தான் வளர்த்துட்டு இருக்கான். சோ இந்த பையன் முன்னாடி நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கான்னு ஷென் நல்லா புரியுது. யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, டோரை க்ளோஸ் பண்ணுங்க, எந்த பொருளையும் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு ஷென் உத்தரவு போட்டுடுறான். ஷென் அங்கிருந்து நேரா கிளம்பி வெளியே போறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த மெங்க இருக்காளே, இந்த பெயிண்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா ஷென் அவன் கிட்ட அந்த முக்கியமான பெயிண்டிங் இருக்கு, அவன் கிட்டதான் இருக்குங்கிற ரூமரை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி பரப்பி விட்டுருக்கான். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு லூ கேட்க, நம்ம கிட்ட இருக்கிற பெயிண்டிங் தான் ஒருவேளை உண்மையோ அப்படின்னு நினைச்சிட்டு திருடன ஆடு லேசா வெளியே வரும். ஆனா அந்த ஆடு அப்பயும் வெளியே வரல அப்படின்னா கண்டிப்பா நான் நினைக்கிற ஒருத்தங்க தான் இதை திருடி இருக்கணும் அப்படின்னு ஷென்னை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இதே நேரம் மெங்குக்கு தகவல் போயிடுது. அவர்கிட்ட இருக்கிறது உண்மையான பெயிண்டிங்கா இருந்தா என்ன பண்றதுன்னு வேலைக்கார பொண்ணு கேட்க, ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிறது உண்மையா இருந்தா ஒருவேளை வேணும்னே நம்மள வெளியே வர வைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. இங்க வாஷி கையில ஒரு மேப் ஒண்ணு வச்சுட்டு, இந்த இடத்துல ஷென்னோட வீடு இருக்கு, இந்த இடத்துல ஷென்னோட பெட்ரூம் இருக்கு, இங்க அவரோட ஸ்டடி இருக்கு, லூ எப்பவுமே காவல் காக்குறது ஷென்னோட ஸ்டடியை தான், சோ அந்த முக்கியமான மேப் அங்க இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, ஸ்டடி காண போறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே அப்படின்னு வாஷி பிளான் போடும் போதே யாரோ ஒருத்தன் வரான். ஷென்னோட அசிஸ்டன்ட் மாதிரி வந்துட்டு உங்களை கூப்பிடுறாரு ஷென், அவரோட ஸ்டடிக்கு கூப்பிட்டாருன்னு சொல்ல, நம்மளே எப்படியாவது போலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல வாலண்டியரா ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. இதுல ஏதோ ஃபேக்கு நல்லாவே தெரியுது. ஆனா பரவாயில்ல, நானாவே நினைச்சேன்னா ஸ்டடி பக்கத்துல போறதே எனக்கு கஷ்டம், அவனை யூஸ் பண்ணி போயிட வேண்டியதா அப்படின்னு வாஷி அந்த வேலைக்காரன் கூடயே போயிட்டு இருக்கா. அந்த வேலைக்காரன் இதுக்கும் மேல நல்லா உள்ள போக முடியாது மேடம், ரொம்ப பர்சனலான ஆளுங்களை மட்டும் தான் சார் உள்ள விடுவாரு, நீங்களே போய்க்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே வாஷி சரி ஓகே நானே போய்க்கிறேன் அப்படின்னு இந்த வேலைக்கார பையனையே திரும்பி பார்த்துட்டு இருக்கா. நேரா இதுதான் சாக்குன்னு ஸ்டடிக்கு போக ஆரம்பிக்கிறா. இங்க அந்த வேலைக்கார பையன் முகத்துல மாஸ்க் ஒட்டிருக்கான். இந்த மாஸ்க் எடுக்கிறான். பார்த்தா அந்த மெங்கு கூட ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான்ல, அதான் அந்த மேப் வச்சிருந்தவனை கொலை பண்ணானே அந்த பையன் தான் இங்க வந்துட்டு இருக்கான். மாஸ்க் கழட்டிட்டு நேரா அவன் வேலையை பார்க்க போயிடுறான். ஷென்னுக்கு வாஷி அவனோட ஸ்டடிக்கு போயிருக்காங்கிற தகவல் வந்துருது. தனியாதான் அதுவும் பக்கத்துல நடந்து போயிருக்கா அப்படின்னு. எவ்வளவு தைரியம் அவளுக்கு அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். வாஷி நேரா உள்ள போறா. இருட்டா இருக்கு, ஒரே பெயிண்டிங்கா இருக்கு. எந்த பெயிண்டிங்னு தெரியல, ஒரு பெயிண்டிங்கும் ஒரு ஆள் பண்ணதா இருக்கு. எதை தேடி நம்ம வந்திருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு வாஷி தேட ஆரம்பிக்கிறா.
அங்க டேபிள் மேல ஒரு பெயிண்டிங் இருக்கு, அது லேசா இழுக்கிறா. ஆனா தப்பி தவறி தெரியாம பக்கத்துல இருக்கிற ஒரு லாக் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிட்டு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் ஒன்னு டேபிள் கீழே இருக்கு, அது ஓபன் ஆயிடுது. அதுல ஏதோ கிளாத்தோ என்னவோ இருக்க மாதிரி இருக்கு. சீக்ரெட் கம்பார்ட்மெண்டா அப்படின்னு வாஷி பார்த்துட்டு இருக்கும் போதே கதவு திறக்குது. அந்த ஜக்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை வாஷி மூடிடுறா. ஷென் உள்ள வரான். எவ்வளவு தைரியம், யார் கூட்டு வந்தா ஒண்ணு அப்படின்னு கேட்க, உங்க வேலைக்கார ஆள் தான் ஒருத்தர் கூட்டு வந்தாரு, ஆனா எனக்கு தான் நான் முத நாள் வந்திருக்கேங்கிறதால யாரு அவர் பேர் என்னன்னா எனக்கு தெரியாதுன்னு வாஷி சொல்றா. சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கறத ஷென்னு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். நேரா அவளை பார்த்து திரும்பி, இங்க பாரு, நீ என்ன வேணா நினைச்சிட்டு உள்ள வந்திருக்கலாம், ஆனா என்னைக்காவது நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்காத. யாரோ உன்னை கூட்டு கூட வந்திருக்கலாம், ஆனாலும் அப்பயும் அவங்க மேல தப்புன்னு தெரிஞ்சா கூட உன் மேல எனக்கு இருக்கிற சந்தேகம் போகாது. ஏன்னா என்னைக்காவது நீ செத்து போயிடலாம், ஆனா நீ செத்து போனா கூட நான் சான்சலரா தான் இருப்பேன், என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஷென் அவளை அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க வாஷி பயந்துடுறா. பயந்து இவனை முறைக்க ஆரம்பிக்கிறா. எல்லா வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களையும் ஒன்னா நிறுத்தி, யார் அந்த வேலைக்காரன் இப்ப நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். வாஷி ஒவ்வொரு ஆளா போய் பார்க்க ஆரம்பிக்கிறா. அவன் தான் மாஸ்க கழட்டிட்டான்ல, சோ அந்த ஆள் இங்க இல்லவே இல்ல. இப்ப மட்டும் நீ கண்டுபிடிக்கல அப்படின்னா நீயா தான் போன நான் நினைச்சிருவேன் அப்படின்னு ஷென்னு சொல்றான். வாஷி பாக்குறா. எல்லாருமே உங்க ரைட்டு காலை தூக்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாரும் ரைட்டு காலை தூக்கி நிக்க அத்தனை பேரோட ஷூவையும் போயிட்டு வாஷி செக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதோ இந்த பையன் தான் அப்படின்னு கரெக்டா அந்த மெங்கோட ஆளை போட்டு கண்ணை காட்ட, என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கிடையாது, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் படுத்து தூங்குறதுக்காக போயிட்டு நம்ம கத்த ஆரம்பிக்கிறான். வாஷி உடனே நான் நடந்து போகும்போது அவரை பார்த்தேன், மாஸ்க் போட்டு ஒருத்தர் மூஞ்ச மறைச்சிருக்கலாம், ஆனா அவரோட வாக்கிங் ஸ்டைல மறைக்க முடியாது, கால்ல ஏதோ அடிப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடந்தாருன்னு சொல்ல, பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் கூட ஆமா இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கால் சுளுக்கு பிடிச்சதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எந்த இடத்துலயுமே தண்ணி தேங்கி நிக்கல, உங்க ஸ்டெடி கிட்ட மட்டும் தான் தண்ணி தேங்கி நின்னுச்சு, அவர் ஷூ பாருங்க எவ்வளவு ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஷூ ஈரமா இருக்கு. ஷென்னு பாத்துட்டு இருக்கான். யார் என்ன கூட்டு வந்தாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன், இதுக்கு மேல உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை அப்படின்னு வாஷி சொல்ல, ஷென் பாக்குறான். இவனை இழுத்துட்டு போங்க, நானே பர்சனலா வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்குள்ள மெங்க காட்டி கொடுக்க கூடாதுன்னு அந்த பையன் அப்பவே விஷத்தை சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுறான். இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல ஷென்னுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. யாரு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. வாஷி கிட்ட வந்துட்டு, அவன் தான் ஒன்னு ஃப்ராட் வேலை பார்த்து உன்னை கூட்டு வர போறான்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவன் வாக்கிங்க கூட நீ செக் பண்ணிருக்க, ஆனா அப்பயும் எதுக்காக அவன் கூட வந்தன்னு கேட்க, இல்ல அது வந்து என்னாச்சுன்னா நீங்களே கூப்பிட்டுருக்கீங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல என் மேல பாச வச்சு கூப்பிடுறாருன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. என்னமா நடிக்கிறா பாரு அப்படின்னு ஷென் அவளை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு அங்கிருந்து அமைதியா கிளம்பி போயிடுறான். வாஷி வீட்டுல போயிட்டு வேலைக்கார பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கா. சில பேர் என்ன கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் என்ன கொண்டு போடணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஷென் என்ன வச்சு என்ன செய்யணும்னு நினைக்கிறான்னு தெரியல, கொஞ்சம் அமைதியா தான் இருந்து பாக்கணும் அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்னு நேரா கிளம்பி மெங்க எங்க இருக்காலோ அங்க வந்துட்டு, நீ நல்லா டீ பவுடர் வச்சிருப்பேன்னு தெரியும், ஒரு நல்ல டீயா கொடு அப்படின்னு சொல்ல, உடனே அவ்வளவு சரி ஓகேன்னு டீ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நேத்து அவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க நடந்தது, நீ மட்டும் நிம்மதியா தூங்கி இருக்க, அது எப்படி உனக்கு அப்படி தூக்கம் வந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்ல, எனக்கு ப்ராப்ளம் நடந்தது கால்ல வரைய தெரியாது, யாருங்க அந்த வேலைக்காரன், என்னவா இருக்கும், யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு கேட்க, இல்ல அது யாருன்னு தெரியல, விசாரிச்சுட்டு இருக்கேன், யாரா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு வந்து, இன்னமும் அப்பா வீட்டுல என்ன டீ குடிச்சியோ அதே தான் குடிக்கிற போல அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்புறான். உடனே இந்த மெங்கு வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு, இவர் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாரு, இதுக்கும் மேலேயும் மேப் இங்க இருக்க கூடாது, சீக்கிரமா வெளியே கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஷென் லூ கிட்ட வந்து, அவ கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா, அவ ஒவ்வொரு அசைவையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டுறான். அப்போ நம்ம வாஷிக்கு என்ன பண்றதுன்னு லூ கேட்க ஷென் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஒரு டேபிள் நிறைய வாஷிக்கு விதவிதமா அவ ஊர் சாப்பாடு வந்திருக்கு, இதை சாப்பிடலாமா, கண்டிப்பா விஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வாஷி யோசிச்சுட்டு இருக்கா. ஷென் அங்க வரான். இவ சாப்பிடாம இருக்கத பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல வாஷி யோசிச்சுட்டே இருக்கா. ஷென் சாப்பிட ஆரம்பிக்க, இவன் எதெல்லாம் சாப்பிடுறானோ இதுலதான் விஷம் இல்ல போலன்னு வாஷி அதையே செக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஷென்னு சிரிச்சுக்கிட்டே, ஒருவேளை நான் மாத்து மருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள வந்திருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க, நீங்க வந்து என்ன விசாரிக்கிறதுக்கு தான் மாத்து மருந்தெல்லாம் உங்களுக்கு தேவை, என்ன கொல்றதுக்கு நீங்க என்ன ஈஸியா கொலை பண்ணிடலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு மாத்து மருந்து தேவை கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. எதுக்காக நீ இவ்ளோ கேர்ஃபுல்லா இருக்க, குட்டி குட்டி டீடைல்ஸ் கூட ஏன் வாட்ச் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு நம்ம ஷென்னு கேட்க, நான் ஒரு பிரின்சஸ் இல்ல, இப்படிதான் எப்பவுமே இருந்தாகணும் அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நாளைக்கு பிரின்ஸ் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நீ என் கூட கிளம்பி வர, சொன்னல பிரின்சஸா இருந்ததால எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும்னு, அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க, அதனாலதான் உன்னை நம்பி நான் என் கூட உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்பிடுறான். வாஷி உடனே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நாளைக்கு பிரின்ஸ் வீட்டுக்கு எதுக்கு கூட்டு போறானோ தெரியலையேன்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷென் நேரா அவங்க குடும்பத்தோட நினைவு மண்டபத்துக்கு வரான்.
ஊதுபத்திய கொளுத்தி வச்சுட்டு கையில அந்த கிளாத் ஒண்ணு வச்சிருந்தான்ல சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ல அத வச்சிட்டு இருக்கான். கரெக்டா பார்த்தா எதுக்கோ கண்டிப்பா முக்கியமா பழி வாங்குறதுக்காக தான் ஷென்னே இங்க வந்துட்டு இருப்பான் போல. யாரோ 2 பேரை கொன்னதை பத்தி ஷென்னு யோசிச்சு பார்த்துட்டு அத பத்தி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். லூ அப்போ கேக்குறான், இளவரசி இப்போதான் இங்க வந்திருக்காங்க ஹுவாஷி. ஆனா நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றதுன்னு கேட்க, பிரின்ஸ் முதல்ல ஆக்ஷன் எடுத்தா பிரின்ஸ் தான் பதில் சொல்லணும், நான் ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல ஹுவாஷிக்கு என்ன ஆக போகுது தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.